இன்னைக்கு நம்ம Oppo Reno 13 சீரிஸ்ல இருந்து தான் 2 ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து Oppo Reno 13 அதுக்கப்புறம் 13 Pro ஸ்மார்ட் போன் வந்து வர ஜான் 2025 அப்போ லான்ச் பண்ண போறாங்க. பட் எக்ஸாக்ட்டான டேட் என்ன அப்படின்றது இன்னுமே மென்ஷன் ஆகல. Flipkartலயுமே இதுக்காக ஒரு பேஜுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அண்ட் என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ்மே நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்டிங் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Oppo Reno 13 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேடோ டிசைன் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பின்னாடி சைடு அந்த பேக் பேனல்ல வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் வந்து பாதியா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட பேக் பேனல் வந்து ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷா கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸ்ல எல்லாமே அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் கார்னர்ல வந்து ரவுண்ட் எட்ஜஸா இந்த ஸ்மார்ட் போன் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இதுல அல்ட்ரா தின் பெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல கேமரா மாடியூல்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த Oppo Reno 13 Proல வந்து 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. மிஸ்ட் லாவெண்டர் அண்ட் கிரே கலர். அதுவே இந்த 13ல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் அண்ட் லூமினஸ் ப்ளூ கலர். ஸோ இந்த ஒயிட் அண்ட் இந்த மிஸ்ட் லாவெண்டர் கலர்ல தான் இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்கவே ரொம்ப கிளாசி லுக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே ஒரு டிஃபரண்ட் சைஸான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Oppo Reno 13ல வந்து 6.59 இன்ச்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுவே இந்த 13 ப்ரோல பாத்தீங்க அப்படின்னா 6.83 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே அண்ட் 120 ஹெச் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா இதுல மீடியாடெக்கோட 8350க்கான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேமிங்க்கும் சரி இதோட ஃப்ரேம் ரேட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல LPDDR5X RAM UFS 3.1க்கான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கலர் OS யூஸ் பண்றாங்க. ஸோ ப்ராசஸரும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த Oppo Reno 13ல பாத்தீங்க அப்படின்னா 5600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுவே இந்த Oppo Reno 13 Proல வந்து 5800 mAh கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜரும் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே இந்த வயர்லெஸ் சார்ஜரும் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜரும் வந்து கொடுப்பாங்க. பட் இப்ப வர ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ஸ்ல கூட இந்த வயர்லெஸ் சார்ஜர் ரிவர்ஸ் சார்ஜர் இது எல்லாமே வரதே கிடையாது. ஸோ ரொம்ப அபூர்வமா தான் நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இந்த Oppo Reno 13 சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸோட கேமரா. ஸோ கேமரா பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க. Oppo Reno 13ல வந்து டுயல் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுவே இந்த 13 Proல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த Oppo Reno 13ல வந்து இந்த டுயல் ரியர் செட்டப்ல ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அடுத்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட கொடுத்திருக்காங்க. அதுவே இந்த 13 Proல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப்போட ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வித் OS சப்போர்ட்டோட, அடுத்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். நெக்ஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 3.5xக்கான ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா இதுல 50 மெகா பிக்சல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய லீக்ஸ்லயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே என்ஹான்சிங்கா இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. Oppo Reno 13 சீரிஸ்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா IP69க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமமான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல IR பிளாஸ்டர், NFC சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த Oppo Reno 13 சீரிஸ் ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் ஒரு சில லீக்ஸ்ல வந்து 35Kல இருந்து 40K பட்ஜெட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவு வர்த்தா தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த Oppo Reno 13 சீரிஸ் ஸ்மார்ட் போன் வந்து என்ன பிரைஸுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா, நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.